கடலூர் அருகே ஆணவ கொலை செய்தது தொடர்பாக 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், இந்த வழக்கின் பின்னணியை குறிப்பிடலாம். லாவண்யா, ஆணவ கொலை செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு ஆயுள் தண்டனை கடலூர் நீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த ஆதிவரகநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சீதா. இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு எரித்து கொலை செய்யப்பட்டார். சரவணன் என்பவரை காதலித்து சீதா பதிவு திருமணம் செய்து கொண்ட நிலையில் பின்னர் சரவணன் வீட்டில் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த 17/6/2014 அன்று சரவணன், அவருடைய தாயார் செல்வி, அவருடைய அக்கா சகுந்தலா மற்றும் அவரது அக்காவின் கணவர் வெங்கடேசன் ஆகிய 4 பேரும் இணைந்து சீதாவிற்கு திருமணம் செய்துவிட்டு பின்னர் வீட்டிலேயே தங்கியிருந்த நிலையில் பின்னர் சரவணன் தனி குடித்தனமாக சென்றிருந்தார். இந்த நிலையில் 4 பேரும் சேர்ந்து சீதாவை வீட்டிலேயே உடலை எரித்து கொலை செய்ததாக அப்போது தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் புவனகிரி காவல்துறையினர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் 4 பேரும் சீதாவை உடலை எரித்து கொலை செய்தது கண்டறியப்பட்டு 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கடலூர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி உத்தமராசா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் ஒரு முக்கிய தீர்ப்பை ஒன்று தற்போது அறிவித்திருக்கிறார் நீதிபதி உத்தமராசா. தீர்ப்பில் இந்த கொலையை செய்த சரவணன் மற்றும் அவரது அக்கா மற்றும் அவரது அக்காவின் கணவர் வெங்கடேசன் மற்றும் அவரது தாயார் என 4 பேருக்கும் தற்போது ஆயுள் தண்டனை வைத்திருக்கிறார். மேலும் சரவணின் தாயார் செல்வி மற்றும் சகுந்தலா ஆகிய இருவருக்கும் தலா 1 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பது ஆணவ படுகொலைக்கு எதிராக தற்போது வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.